கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு பிரதானமான காரியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். அதுதான் சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் நியாயத்திலே நடத்துகிறாராம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தமது வழியை போதிக்கிறாராம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரால் அவருடைய நியாயத்திலே நடத்தப்படுகிறானோ, எந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தமது வழியை போதிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை தான் ஜெயமுள்ளதாய் முடியும். அவனால் தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் தேவனால் நியாயத்தில் நடத்தப்படுகிற கர்த்தரை தமது வழியை போதிக்கிற அந்த ஒரு மனுஷனுக்கு தான் அது கிடைக்கும். தேவன் நமக்கும் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அதனால்தான் இன்று இந்த வசனத்தை கொண்டு தேவபிள்ளைகளாகி நம்மோடு கூட அவர் எச்சரித்து பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டுமானால் கர்த்தர் நம்மை அவருடைய நியாயத்தில் நடத்தி கர்த்தர் தமது வழியை நமக்கு போதிக்க வேண்டுமானால் தேவபிள்ளைகளாகி நாம் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும். வேதம் அதற்கு ஒரு மனிதனை நமக்கு எக்ஸாம்பிளா காண்பித்து தருகிறது. அந்த மனுஷன் தான் மோசே. பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலும் எல்லா மனுஷர்களை காட்டிலும் மோசே சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் என்று கர்த்தரை அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆனா இந்த மோசையின் முன் நிலைமை அது எப்படி இருந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஒரு எபிரேய மனுஷனுக்கும் ஒரு எகிப்தியனுக்கும் இடையே வந்த அந்த பிரச்சனையில மோசே என்ன பண்ணிட்டாரு? எபிரேய மனுஷனுக்கு ஆதரவாய் அந்த எகிப்தியனை அடித்து கொலை செய்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு கோபமான சுபாவத்தை உடைய மனுஷன் தான் மோசே. ஆனா அந்த மோசையை குறித்து பின் நாட்களிலே வேதம் காண்பித்து தருகிற காரியம்தான், கர்த்தரை அவனை குறித்து சொல்லுகிற சாட்சி தான், அவன் சாந்த குணமுள்ளவனா இருந்தான். பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களை காட்டிலும் அவன் சாந்த குணமுள்ளவனா இருந்தான். அந்த மோசையின் வாழ்க்கை தான் ஜெயமுள்ளதாய் முடிந்தது. உலக பிரகாரமான காரணம் தான் சுதந்திரிக்கல. ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் முடிய வேண்டுமானால் அவன் பரலோக ராஜ்யத்தை, அந்த பரம காணமை சுதந்திரிக்க வேண்டும். அதை மோசே சுதந்திரித்தான். அவன் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் முடிந்தது. மறுரூப சாயலிலே மோசேயும் எலியாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு முகமுகமாய் பேசினார்கள் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. மோசேயின் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் முடிந்தது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை மாற நாமும் சாந்த குணமுள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்மால் நம்முடைய பலத்தால் சாந்த குணத்தை நிச்சயமா வெளிப்படுத்த முடியாது. மோசையால என்ன பண்ண முடியல? நம்முடைய சுய பலத்தால அதை வெளிப்படுத்த முடியல. அப்படி இருந்தும் மோசையின் வாழ்க்கை எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சாந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாய் மாறினது? உள்ளம் புறமும் சாந்தம், கர்த்தரை சாட்சி கொடுக்கத்தக்கதான உத்தமமான ஒரு சாந்தம். அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் மோசே செய்தது போல ஒரே மலையிலே முச்செடியிலே அக்னியான் தேவன் வெளிப்பட்ட போது முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறதை கண்டு இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி மோசே கர்த்தரை கிட்டி சேர அவன் தொடங்கின பொழுது அவனுடைய வாழ்க்கை அதன் பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்னும் கர்த்தரை கிட்டி சேருகிற ஒரு அனுபவத்தை அவனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். தேவன் நமக்கு காண்பித்து தருவது, நம்மிடத்தில் நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பது அதுதான். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, பின்வாங்கி செல்கிறவர்களாய் அல்ல. ஐயோ அக்னி, ஐயோ முள்ளு, ஐயோ வனாந்தரம், ஐயோ பிரச்சனை, ஐயோ வெறுமை அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை பார்த்து நம்முடைய நிலைமையை பார்த்து கர்த்தரை விட்டு பின்வாங்காதே. அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தருக்கென வேறு பிடிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இன்னும் கர்த்தரை கிட்டி சேர முன்னேறி செல்லுவோம். நமக்காகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவர்களாகி நாம் கிருபாசனம் தன்னை கிட்டி சேர வேண்டும் என்று நம்முடைய மாம்சம் என்னும் திரையை கிழித்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார். நாம் அதை பற்றி கொண்டவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இதாகிய தேவனை கிட்டி சேர தேவர்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி செல்ல
கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உனக்கு என்ன வேணுமா கேளு அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன பொழுது உம்முடைய மகிமையை காண வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும் என்று அப்பொழுது கூட மோசே என்ன பண்ணினாரு? இன்னும் கிட்டி சேர அவர் வாஞ்சித்தார். மோசே இருக்கிற நிலைமை, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்க்கலும் அவன் கர்த்தரை கிட்டி சேர்ந்தவனா இருக்கிறான். ஆனா அது கூட என்ன இல்ல, மோசைக்கு திருப்தி ஆகல. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றுக்கொண்ட வேற எந்த ஜனமும் ஜாதியும் கிடையாதுன்னு சொல்லுது. அப்படி இருந்தும் அந்த ஜனத்தை காட்டிலும் தனி ஒருவனாய் மோசே மலையின் மேல் ஏறி கர்த்தரை கிட்டி சேர்ந்த பிற்பாடும் அவனுடைய வாஞ்சை, அவனுடைய தாகம் தீராதனால, ஆண்டவரை நான் இன்னும் உண்மை பார்க்கணும், மகிமையிலே உடைய முகத்தை தரிசிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, கர்த்தரை குறித்த வாஞ்சை, ஏக்கம், கர்த்தரை காண வேண்டும், கர்த்தரை கிட்டி சேர வேண்டும், அவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும் என்ற ஏக்கம் மோசேக்குள்ள இருந்தது போல தேவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் அது இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிற தேவப்பிள்ளையின் வாழ்க்கையில, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கிட்டி சேர்ந்த தேவப்பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய நியாயத்தை அவர்களை நடத்தி, தம்முடைய வழியை அவர்களுக்கு போதித்து, இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் வாழ்க்கையை ஜெயமுள்ளதாய் மாறும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவன் உண்மையுள்ளவர், நிச்சயமாக தாம் வாக்கு தத்தம் பண்ணின இந்த வசனத்தின்படியே நமக்கும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமா இருக்கிறார். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமத்திலே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்